பார் நண்பா, டாடா கிட்ட ஊட்டி பற்றி வச்சு நண்பா. இன்னைக்கு தான் நண்பா அந்த வண்டி பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிடச்சிது. ஒரு வீடியோ கிடச்சி நண்பா. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாரு நண்பா, சூப்பராக இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாரு நண்பா, பெரிய பக்கெட்டு வண்டி ஓல்டு மாடல் தான் நண்பா. ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நண்பா. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது நண்பா. பூரா கிட்டப்பா தான், இவர் தான் காடுகார் கிட்டப்பா. எல்லாம் பூரா நிறைய இடிக்கிறாங்க நண்பா. இடமே மாறி போச்சு நண்பா. டாடா கிட்ட நண்பா. வண்டி என்ன மாடல் தெரியல நண்பா, அது நான் கேட்கல. ஆனால் 110 வச்சு நண்பா. ஓடு மாடல் தான் நண்பா. ரொம்ப எல்லாம் பூரா அடி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருந்தாலும் வண்டி வேலை நல்லா சூப்பராக செய்யுது நண்பா. வேலை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நண்பா. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அப்புறம் எங்கே நண்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் நண்பா. சவுண்டு தான் நண்பா, வண்டியோட சவுண்டு தான். பார்த்தா வாங்க டாடா கிட்ட நண்பா. ஓனரா ஆப்ரேட்டரா? ஆப்ரேட்டரா ஓனரா? ஓனரா? கேட் வண்டியா? ஆன்லைன் கேட்டா இங்கே பாரு நிற்பா. நம்ம இங்கே பாரு நண்பர் இல்லை, நம்ம சித்தப்பா நான் வேல் சித்தப்பா தான் 503 இயர்ஸ் டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் நண்பா. நம்ம அண்ணு போடல நண்பா. அதுங்காட்டி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம், அதனால் இப்போ தான் வந்து பார்த்தேன் நண்பா. அங்கே ஒரு வண்டி நிற்கிது, 505 நிற்கிது நண்பா. 505 2010 மாடலில். இது 2007 இருக்கும் நண்பா. என்ன மாடல் நான் கேட்கல, ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது நண்பா. ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது நண்பா. டெய்லர்லாம் பாரு நண்பா, சும்மா ஹெவியாக இருக்குது எல்லாமே. நம்ம கார்த்தி அண்ணனோட டேடி நண்பா. கார்த்தி அண்ணங்கிறாருல்ல, அவரோட டேடி. கிட்டாச்சு டாடா கிட்டாச்சு நண்பா. எல்லா வண்டியும் எடுக்கிறாங்க நண்பா. இப்போ 2 வண்டியுமே எடுக்கிறாங்க. குளிக்கு போத
அடுத்து நம்ம சித்தப்பா எடுக்கிறாரு நண்பா. ட்ரக்கு சித்தப்பா எடுக்கிறாரு. அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருண்ணா. நீங்கடா யாருக்கு லைவா என்ன பண்ற? யாருக்கு வீடியோ அனுப்புற? நண்பா நம்ம சித்தப்பா காத்தியனோட அண்ணன் 503 years. அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நண்பா. ஓப்பன் டோர் தான் பார்க்கலாம் நண்பா. டாடா கிட்டாச்சி ஓப்பன் டோரா ஓப்பன் டோரா அது இப்போ நம்ம பைசன் போய் ஏற்றுறாங்க நண்பா. நம்ம சித்தப்பா ஏற்றுறாரு. டெய்லர் குட்டாச்சு நண்பா. இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக நண்பா. அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக குழியில் இருந்துச்சுனால அப்படியே அப்செட் ஆகும் நண்பா. அது ஒரு பயம் இருக்கா அதில். அது வந்து நீட்டாச்சுல நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நண்பா. நாட்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வீடியோ எடுக்கிறதுனால நல்லா நல்லா ஜம்முன்னு போகுது நண்பா. நல்லா ஈரமண் நண்பா. நல்லா கோச்சணும். அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நண்பா. நாட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நண்பா. ஹைட்ராலிக் பம்பு பாருங்க நண்பா. அதுக்கடியிலே என்ன பம்பு? பம்பு பேருண்ணா? பம்பு என்ன பம்பு? உமாவா? சரி சரி. அதுக்கடியிலே பாரு நண்பா. எரு வளர்றதுக்கு இது வச்சுருக்காங்க நண்பா. ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நண்பா. நான் ஃப்ரெண்டு இருந்தாலும் வெயிட்டு கல் 430 கிலோ போட்டுருக்காங்க நண்பா. 3 கல் 3 கல் இல்லை 2 கல் நண்பா. 2 கல் போட்டுக்கிறாங்க. 2 கல் போட்டு இந்தாண்ட முன்னாடி வந்து 4 கல் போட்டுக்கிறாங்க நண்பா. எத்தனை கல்லா இது? எத்தனை கிலோ? 50 கிலோ. இந்த 2 பக்கம் மொத்தம் 50 கிலோ 100 கிலோ போட்டுருந்தா. அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் நண்பா. பிகடி டயர் அதுங்காட்டி தேஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னொரு செட்டு போடணும் மட்டும் இருக்கு. பரவாயில்ல நண்பா. அடுத்துட்டு பாரு நண்பா. நம்ம பைசன் போய் வருது. வாங்க நம்ம பைசன் போய் வருது நண்பா. அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது. பைசன் போய் கொஞ்சம் லோடு கம்மியாக நண்பா இருக்குது. இருந்தாலும் ஜாண்டி வரதுக்குள்ள ஜாண்டிலோட கட்சி நைட் ஒன்று பாருங்கப்பா. செம்மையாக இருக்கு. இருந்தாலும் நம்ம சாண்டியில் போட்ட அளவுக்கு வெளில நண்பா லோடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லோடு போட்டால் என்ன டெம்பரேச்சர் போகணுன்னு தெரியல நண்பா. அது பார்த்தா தான் தெரியும். நான் என்ன அந்த அளவுக்கு செக் பண்ணல. செக் பண்ண நண்பா. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் போகிறேன் நண்பா. ஃபுல்லோடு போட்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் தருது. ஆஃப்லோடு இங்கே டோர் ஓப்பன் டோருக்கு இவ்வளோ தான் போயிருந்தா பர்ஃபார்மன்ஸ் தருது. இந்த அளவுக்கு தருது. அந்த அளவுக்கு பல பம்பு என்றைக்குமே ஆஃப் பம்பு தான் மேலே 2வது பம்பு போய் ஒரு ஆஃப் பம்பு போகணும்பா. இல்லைன்னா கொண்டு தூங்கினா போதும். நம்ம இடி விட்டாலும் வண்டி திணறும். போதும். என்னைக்குமே என்னைக்குமே
பம்பு மட்டும் மேல் பம்பு மட்டும் தான் ஹாஃப் பம்பு மட்டும் விடுங்க. நம்ம ஓட்டிங்கன்னா இங்கே ஹைட்ராலிக் சீக்கிரம் அழைக்கும். அது மட்டும் பார்த்து ஹைட்ராலிக் சீக்கிரம் அழைக்கும். ஆமாம் ஆமாம், அதுக்கு மேலே விடவே மாட்டார். என்னைக்குமே நண்பா 20 தப்பு பண்ணிட்டு தான் நண்பா நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆப்பம் மட்டும் ஆப்பம் மேலே விட்டா பரவாயில்ல நண்பா, ஒரு இடே முட்டை விட்றாங்க நண்பா, வண்டி கிணறு அப்படியே. அதுக்கே தான் நண்பா சீக்கிரம் ஹைட்ராலிக் வேலை சரி. இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம தேவையில்ல பிரச்சனை நண்பா. நம்ம எட்டாண்டு ஓசி எட்டாண்டு ஓட்டுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நண்பா ஓட்டணும். டெய்லர் கொஞ்சம் வேலை நண்பா, ஆனால் எப்படி வேலை செய்ய மாட்டேங்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓடு நண்பா, இந்த அளவுக்கு ஓட்டுறேன். சொந்த ஓடு வாங்கினா ஒரு செமையாக நண்பா, வாடகைலாம் போட்டு சீக்கிரம் போயிடு நண்பா. இந்த பட்டுலாம் ஆகுது வண்டி அளவுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக நண்பா. என்ன பவர் ஸ்டேரிங் அந்த சூப்பராக நண்பா, அவங்க எடுக்கலை, அதனால தான் விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம ஜாண்டியர் போய் வாங்க நண்பா. நம்ம சாண்டியர் வந்து ஒரு 3/4 லோடு போட்டுக்கலாம் நண்பா. 2 பக்கமும் 50 கிலோ, கொஞ்சம் முன்னாடி 50 கிலோ நண்பா. மொத்தம் 100 கிலோ வெயிட் போட்டுக்கலாம் நண்பா ஒரு வண்டிக்கு. இந்த வண்டி மட்டும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நண்பா. அந்தளவுக்கு வெயிட் போட்டால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு வெயிட்டும் போட்டுக்கிறாங்க, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நண்பா. செம்மையாக இருக்கணும். சாண்டியரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஸ்டேரிங் மட்டும் அப்பப்போ லைட்டாக டைட்டாக இருக்கணும்பா. ஆனால் பிரேக்கு ஒன்று ஒரு டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் வண்டி அப்படி செம்மையாக இருக்கணும். உழவுக்கெல்லாம் 5 கிலோ போய்னா 70 லட்சம் மாதிரி நண்பா. நம்ம 53 பஸ் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது நண்பா. 5 கிலோ போயிடலாம், அந்தளவுக்கு ஃபுல்லாக தரும். பாரு நண்பா, அடிச்சானெல்லாம் பாரு நண்பா, நல்லா ஹெவியாக இருக்கு நண்பா, சூப்பராக இருக்குது போட்டு இடம். இந்த அளவுக்கு தூக்குனா போல் நண்பா. ரொம்ப ஒரு அடியாக தூக்குனாலும் பம்பு நல்லா முட்டை கொடுக்காது நண்பா என்றைக்குமே. அது ஒரு தப்பு பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த தப்பு மட்டும் திருத்தினாங்கன்னா பம்பு அப்படி சும்மா லைஃப் சூப்பராக இருக்கு நண்பா. அடுத்து நம்ம பைசன் போய் வருது நண்பா. TN 25 எந்த வண்டி வேணாலும் தயாராகிற அளவுக்கு தான் நண்பா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தரும் நண்பா. டயர் மட்டும் இன்னும் அந்த வண்டி பர்ஃபார்மன்ஸே வேறு தான் நண்பா. இல்லை முள் அது இது நிறைய கிடக்குது நண்பா. இதெல்லாம் பார்த்து தான் போகணும். அதுவும் இல்லாமல் இப்போ லைட்டாக நம்ம கிட்ட நிற்கவே கூடாது நண்பா. அந்த பக்கம் லைட்டாக இறங்கிருக்குது, அந்த பக்கம் ஏறிக்குது, அதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டியது நண்பா. அது ஒரு பார்க்க நண்பா. இந்த ஒரு தப்பு நடக்குது நண்பா. அதெல்லாம் நிறையா இருக்குது நண்பா, இதுதான் இல்லை. ஆனால் வண்டி பவர் ஸ்டேரிங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும்பா. நம்ம ஓடுறதுலாம் சூப்பராக இருக்கும். என்ன காட்டுக்காரத்தை கேட்டு பார்க்கலாம் நண்பா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு வர சொல்லி கேட்டு பார்க்கலாம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நண்பா. அதோட சொல்லி பார்ப்போம், என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். இன்னும் நிறையா போட முடியாதா? இன்னொன்று மண் நிறையா போட முடியாதா? இறங்கி போயிருமா? ஆ சரி, கொஞ்சம் நிறையா போட்டாங்க பார்க்கலாம். சரி, கொஞ்சம் நிறையா போட்டாங்க பார்க்கலாம். ம், இந்த ஒரு லோடு மட்டும் நிறையா போடும். ஆ வரமா.
ஆமா சாண்டிக்கு போகிற மாதிரி போட்டுடுங்க. ஆ நான் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸ்டாண்டர்டுக்கு. ஸ்டாண்டர்டோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். 14 வாரம் ஃபுல்லாக 3/4 லோடுக்கு மேலே போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆனால் போகிறோம். போய் அந்த வண்டி பார்க்கணும்பா. அந்த வண்டி போய் லோடு போகிறதே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்பா. ஃபுல்லாக போட சொல்லுவோம். போகிற மட்டும் போடாதான் அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம். ஃபுல்லாக போட சொன்னாராம். இது மாதிரி நாம் என்ன நல்லா போட முடியும். மக்களோட எல்லாம் போட முடியும். நான் போடு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். நான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நான் பார்க்குறானுப்பா. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தருது, என்ன லோடு தருது போகுது, அது பார்க்குறானுப்பா. என்ன இந்த இடத்துல திரும்ப ஒன்று மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக வேணும்பா. மேலேருந்து திருப்பி வந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னும்பா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே அப்புறம் நண்பா கரெக்டாக இடம் என்ன கொஞ்சம் சிக்கணும் நண்பா. அதனால கொஞ்சம் லேட்டாக நண்பா. அப்படியே தூக்குங்க. இப்போ பார்க்கலாம் நண்பா. லோடு பார்ப்போம். வண்டி அவன் தான் நண்பா தூங்குது. பரவாயில்ல. அது நிறைய வச்சுக்கிட்டாங்க. அதனால சவுண்டு வருது. அந்த போட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நண்பா சுற்றியாக நிற்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. போகிறோம். ரொம்ப முட்டை ஒன்றும் விடாதீங்க. அவ்வளோதான். முட்டை விட்டு ஒன்றாங்க. பம்பு சீக்கிரம் வேலை வச்சிடும். ஹைட்ராலிக் போயிடும். அதுதான் நம்ம முட்டை வச்சிடலாங்க. அது ஒன்று தப்பு பண்ணுறாங்க. அது ஒரு தப்பு பண்ணுறாங்க நண்பா. சீக்கிரம் முட்டை வச்சிட்டாங்க. அது ஒரு தப்பு பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் போய் ஜாண்டு வெளில செமையாக ஓட்டுறேன் நண்பா.
அவங்க காடு மண்ணே ஆள்றாங்க நண்பா, வேறு யாரும் இல்லை. அவங்க காடு மண்ணே ஆளி அவங்க இடத்துல ஓட்டிடுறாங்க நண்பா. மண்ணுக்கறனால அழிக்கிறாங்க நண்பா, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க காடு மண்ணே அழிக்கிறாங்க. அவங்க காடு மண்ணே அள்ளி அவங்க காடு மண்ணே கொட்டிக்கிட்டாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை நண்பா, சூப்பராக இருக்கு. ஆனால் லோடிங் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு நண்பா. அது நம்ம ஜாண்டர் கொட்டிச்சு நண்பா, வரதான் நம்ம ஜாண்டர் கொட்டிட்டு வந்துச்சு நண்பா. அடுத்து நம்ம வரோம். அடுத்து நம்ம ஜாண்டர் கொட்டிட்டு வந்துடும் திருப்பிட்டு போய்ட்டு. ஆனால் பிரச்சனை நண்பா, அங்கே போய் திருப்பினா லேட் ஆகுது. அதனால தான் நண்பா இங்கே திருப்புறாங்க. பரவாயில்ல, ஆனால் இங்கே திருப்பினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே திருப்பினால பிரச்சனை நண்பா, டப்பு இல்லாமல் இருக்கலாம். டக்குன்னு ரெண்டே போய் டக்குன்னு திரும்பிட்டாங்க. அங்கே போனால் லேட் ஆகுது, அதனால் இங்கே திரும்பிக்கலாம் நண்பா. டக்குன்னு வேலையாச்சா பழமாங்க பண்ண பழமாங்க, இன்னும் பழமாங்க, இன்னும் பழமாங்க. போகிறோம். இந்த வண்டியோட அடுத்தது கல்டிவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் 5 கொத்து 9 கொத்து ரொட்டவேட்டர் எல்லாம் போடுறேன் நண்பா. டெய்லர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது அதெல்லாம் போடுறேன் நண்பா. 9 கொத்து 5 கொத்து ரொட்டவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நண்பா. அது போடுறோம். நேரம் உனக்கு சின்னதாக ஒரு வேலை நண்பா, அதுங்காட்டி அங்கே போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நண்பா. அதனால தான் அடுத்த வீடியோவில் நம்ம 42ஓட 5 கொட்டு 9 கலப்பை அப்புறம் பேலர் பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கே பார்த்தீங்க. அப்புறம் கொஞ்சம் இன்னும் 2-3 ரொட்டவேட்டரு அதோட பெர்ஃபார்மன்ஸில் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நண்பா. உங்களுக்கு 5 கொத்து 9 கொத்து ரொட்டவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நண்பா. ஃபைவ் 03S 42 HP வண்டி சூப்பராக நண்பா, அந்தளவுக்கு ஓடுறதுக்கு. இவருதான் நண்பா நம்ம ஓனர் சார். எவ்வளோ மைலேஜ் தெரியுது இது டெய்லருக்கு? சரி சரி, என்ன ஒரு 3 லிட்டர் போகுமா? சரி 2 லிட்டர் போகுமா? இன்னும் ஃபுல்லாக போட்டு ஓட்டி பார்த்தா தெரியும் நண்பா. முன்னாடி போகிற வண்டி ஃபுல்லாக போட்டு ஓட்டி பார்த்தா தெரியும் நண்பா எப்படி வேணான்ட்டு. ஏன் ஆறுன சுற்றி பிடிங்கி காட்டுறீரா? ஆறுன சுற்றி பிடிங்கி காட்டுறீரா? சரி சாப்பிடாதா? சரி சரி, இங்கே சாப்பிட்டீங்களா இல்லை அங்கே போயா? சரி சரி, இவர் பரவாயில்ல நண்பா, அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது நண்பா. இவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஓனர். 4 வண்டிக்கு ஓனர் இவர் தான். 4 வண்டிக்கு ஓனர் இவர் தான். இவர் ஓனருக்கு அப்புறம்னா கார்த்தி அண்ணா, ராஜ் அண்ணெல்லாம் அவங்க தான் சின்ன ஓனருங்க. இவர் தான் பெரிய மெயின் ஓனர். நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க இவரோட வண்டி நம்பர் வேணும்னா சொல்லணும்பா. இவர் பேலரு, பருப்பொட்டி, ட்ரெய்லர், இது பேலரு, பருப்பொட்டி, ட்ரெய்லரு, ரொட்டவேட்டரு எல்லாமே வச்சுருவானும்பா. இவங்க நம்பர் வேணுனாலும் பாருங்கப்பா, பொட்டியில் இருக்குது அந்த நம்பரு.
இந்த நம்பர் தான் நண்பா. பொட்டியில் இருக்குது. நம்ம எப்படின்னு காட்டுறாருங்க. நம்ம லோக்கலில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் நண்பா. இந்த தப்பு இல்லை. ஓகேவா நண்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பிரச்சனை இல்லை. அவர் கூப்பிட்டா உடனே வருவார் நண்பா. அது வரைக்கும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உடனே கூப்பிட்டாலே வருவார். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பைசன் போயோட பர்ஃபார்மன்ஸ் சவுண்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. 2010 மாடலு. 2010 மாடலு. எந்த ஒரு இதுவும் இல்லை. TN25 வண்டி சூப்பரான மாதிரி இருக்குது. வண்டியெல்லாம் போல்ட் நெட்லாம் பூரா எல்லாம் புதுசு போட்டாங்க இருக்கு. பழைய போல்ட் நெட்லாம் எல்லாம் போயிருக்கோம். அதனால் இப்போ போல்ட் நெட்லாம் பூரா புதுசு போட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுருப்பாங்க நண்பா. வேலையெல்லாம் நல்லா ஃபுல்லாக செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு டாண்டு வண்டி ஒரு டாண்டு வேலை அப்படி வேலை செஞ்சுப்பாங்க நண்பா. வண்டி ஒரு டாண்டா அது இது நிறையா மாற்றிக்கிறாங்க இருக்கு. பரவாயில்ல நண்பா. ஆனால் டயர் தான் போய் டயர் மாற்றினா வண்டியெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை நண்பா. செமையாக இருக்கும். என்ன ஸ்டேரிங் மட்டும் ஆயில் ஸ்டேரிங் வேண்டாம் சூப்பராக இருக்கும் நண்பா. பிரேக் வந்து ஆயில் பிரேக்கு. ஆயில் பிரேக்கா? ஆயில் பிரேக்கு பரவாயில்ல நண்பா. வண்டி முன்னாடி போகுது. ஆயில் பிரேக்கா நண்பா. வண்டி சூப்பராக இருக்குதான். பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஓடுற அளவுக்கு இருக்குது. ஓடுற அளவுக்கு இருக்குது. இவங்க சொந்த ஓட்டத்துக்கு போகல நண்பா. இந்த அளவுக்கு போய் சொந்த ஓட்டத்துக்கு போகணும். இதில் இப்போ தான் சேர் ஓட்டுக்கிட்டாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேஜுவல் பர்ஃபார்மன்ஸ் போடுறேன் நண்பா. இந்த வண்டியோட கேஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். இப்போ நண்பா லோடிங் வீடியோ கிடச்சிது. இந்த நேரம் தான் கரெக்டாக கிடச்சிது. அதனால தான் அப்படியே போட்டுவிடுவோம் நண்பா. லோடிங் வீடியோ இப்போ தான் கிடச்சிது. அது டவுன் மாதிரி தான் நண்பா போட முடியும். எப்போ கிடைக்கிறா டவுன் மாதிரி தான் நண்பா போட முடியும். நம்ம அதுக்கு மேலே எதுவும் போட முடியாது. இல்லை கிடைக்கும் போது போட்டுக்கிட்டாராம். இல்லைன்னா எப்படி போட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நண்பா போட முடியும். பேலர் பருப்பொட்டி ரொட்டாவேட்டர் ஆம்கலப்பை எவ்வளோ வேணாலும் கூப்பிடுங்க நண்பா. நம்ம கார்த்தி அண்ணனோட நம்பர் பார்த்துக்குங்க. 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரில் 2 நம்பர் கூப்பிட்டாலும் லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க நண்பா. 50 ஓட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்க. லோக்கலில் இருக்கிறவங்க அப்படியே எடுக்கலனாலும் இன்னொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர்னு சொல்கிறேன் நண்பா. அந்த நம்பர் போட்டுங்க. இன்னொரு நம்பரும் சொல்கிறேன் நண்பா. அந்த நம்பரும் போட்டுக்குங்க. இவர் பேர் வேலு. அந்த நம்பருக்கு போட்டுங்க. இந்த நம்பருக்கு போட்டு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. லோக்கலில் இருக்கிறவங்க யார் கூப்பிட்டாலும் போவீங்களா? சரி சார், உங்கள் நம்பர் காட்டிக்கிறேன். யார் வேணால் ஃபோன் பண்ணி. சரி நண்பா, நம்ம வீடியோவோட ரொம்ப வளர்ந்து போயிட்டுருக்கு. நம்ம வீடியோவோட முடிச்சலாம் நண்பா. சரி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே நண்பா கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் பண்ணுங்க நண்பா. வீடியோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய். பாய், டேக் கேர்.